எசேக்கியேல் அதிகாரம் 10. நான் உற்று நோக்கினேன், இதோ கெருபுகளுக்கு மேல் அவற்றின் தலைக்கு மேலிருந்த விதானத்தில் நீலமணி இழைத்த அரியணை உருவத்தின் சாயலை போன்றதொன்றே தெரிந்தது. அவர் நாற்பட்டு உடுத்திய மனிதரிடம், கெருபுகளுக்கு கீழ் இடுக்கு சக்கரங்களின் நடுவில் நுழைந்து கெருபுகளின் நடுவில் உள்ள நெருப்பு தணலை கை நிறைய வாரி நகரின் மீது வீசு என்றார். என் கண்ணெதிரே அவரும் சென்றார். அந்த மனிதர் உள்ளே சென்றபோது கோவிலின் வலப்புறத்தில் கெருபுகள் நின்று கொண்டிருந்தன. மேகம் உள்முற்றத்தில் பரவி இருந்தது. ஆண்டவரது மாட்சி கெருபுகளிடம் இருந்து புறப்பட்டு கோவிலின் வாயிற்படிக்கு வந்தது. மேகம் கோவிலில் பரவி இருந்தது. முற்றம் முழுவதும் ஆண்டவரது மாட்சியின் பேரொளி நிறைந்து இலங்கிற்று. கெருபுகளின் இறக்கைகள் எழுப்பிய ஒலி வெளி முற்றம் வரை கேட்டது. அது எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்றே இருந்தது. அவர் நாற்பட்டு உடுத்திய மனிதரை நோக்கி, சக்கரங்களின் இடையே கெருபுகளின் நடுவில் உள்ள நெருப்பில் கொஞ்சம் எடு என்று கட்டளையிட, அவரும் சென்று சக்கரத்தின் அருகில் நின்றார். அப்பொழுது கெருபுகளுள் ஒன்று தன் கையை நீட்டி கெருபுகளின் நடுவில் உள்ள நெருப்பில் கொஞ்சம் எடுத்து நாற்பட்டு உடுத்தியவரின் உள்ளங்கையில் வைத்தது. அவரும் அதை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். கெருபுகளின் இறக்கைகளின் கீழ் மனித கையின் சாயல் காணப்பட்டது. இதோ கெருபுகளின் அருகில் 4 சக்கரங்களை கண்டேன். ஒவ்வொரு கெருபின் அருகிலும் ஒரு சக்கரம் இருந்தது. சக்கரங்கள் மரகத கல்லின் நிறத்துடன் தோன்றின. அவை 4ம் ஒரே வித தோற்றம் கொண்டிருந்தன. சக்கரத்துக்குள் சக்கரம் இருப்பது போல் தோன்றின. அவை இயங்குகையில் எப்பக்கமும் திரும்பாமல் நாற்றிசையிலும் செல்லக்கூடியவை. முன் சக்கரம் நோக்கும் திசையில் மற்ற சக்கரங்களும் திரும்பாமல் சென்றன. கெருபுகளின் உடல் முழுவதும் முதுகு, கைகள், இறக்கைகள், சக்கரங்கள், அதாவது 4 சக்கரங்கள் கண்களால் நிறைந்திருந்தன. சுழல் சக்கரங்கள் என்று அவை அழைக்கப்பட்டதை நான் கேட்டேன். ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாவது எருது முகம், இரண்டாவது மனித முகம், மூன்றாவது சிங்க முகம், 4வது கழுகு முகம். அப்பொழுது கெருபுகள் மேல் எழுந்தன. கெபார் ஆற்றோரம் நான் கண்ட உயிரினங்கள் இவையே. கெருபுகள் சென்ற போது சக்கரங்களும் அவற்றோடு சென்றன. கெருபுகள் நிலத்திலிருந்து மேல் எழும்ப தங்கள் இறக்கைகளை விரித்த போது சக்கரங்கள் திரும்பாமல் அவற்றுடன் இருந்தன. அவை நின்றபோது இவையும் நின்றன. அவை எழுந்தபோது இவையும் எழுந்தன. ஏனெனில் அவ்வுயிரினங்களின் ஆவி இவற்றில் இருந்தது. ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே.
அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 ரெக்கைகளும் இருந்தன. அவற்றின் ரெக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முக சாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களை போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன.